ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி 2023 ஐஎன்எம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசிய ராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் டேஸ் ஆகும். இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை. ஓகேங்களா? செங்கோட்டையில் தான் என்ன நடக்கும்னா விசாரணை நடக்கும், ஐஎன்ஏவோட விசாரணை. அப்போது தான் என்ன செய்வார்னா, ஜவஹர்லால் நேரு ஒத்துழையாமை இயக்கத்தில் கழட்டி வச்ச கருப்பு கலர் கோட்டை இந்திய தேசிய ராணுவத்துக்காண்டி வாதுறதுக்காண்டி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். எப்படின்னா, இந்திய தேசிய ராணுவத்துக்கு யாரு வழக்கறிஞரா வாதாடினாங்க அப்படின்னு கேட்டால் யாரு நம்ம யாரை சொல்லலாம்னா ஜவஹர்லால் நேருவை சொல்லலாம். நம்ம சிஆர் தாஸ், இன்னும் நம்மளை குழப்பறதுக்கு கேஎஃப் நாரிமணி, எம்சி சக்லா அப்படின்னு நிறைய பேர் கொடுக்கலாம். ஆனால் நம்ம யாரை போடணும்? ஜவஹர்லால் நேருவை தான் போடணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் தான் அமர் சோனார் பங்களா அப்படிங்கிற தேசிய கீதத்தை இயற்றுவார். நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எழுதின பாடல் தான் 3 நாட்டுக்கு தேசிய கீதமா இருக்கு. ஓகேங்களா? ஒன்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, இன்னொன்று வங்காளதேசம், 3வது இலங்கை. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. காமராசரின் அரசியல் குரு யார்? இதற்கு சரியான விடை நம்ம என்ன நமக்கு தெரியும்? யாரு? சத்தியமூர்த்தி தான் அவருடைய அரசியல் குருவா இருப்பாங்க. ஓகேங்களா? சத்தியமூர்த்தி தான் காமராஜுடைய அரசியல் குரு. நெக்ஸ்ட், காந்தியோட அரசியல் குரு யாருன்னு தெரியும் நமக்கு? கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. மகாத்மா காந்தியின் அரசியல் குரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் போட்டிருக்காங்க. ஓகே, யாரு? கோகலே. நம்ம சொன்ன மாதிரிக்கல. நெக்ஸ்ட் பாருங்க. பாலகங்காதரோட திலகர் யாருடைய யாருக்கு குருவா இருப்பார்னா வஉசிக்கு குருவா இருப்பார். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். சிவசுப்பிரமணியனார் 1799 செப்டம்பர் 13ஆம் நாள் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரம். ஓகேங்களா? கயத்தாறுல யார் தூக்கில போட்டிருப்பாங்கன்னா கட்டபொம்மன். விருப்பாட்சினாலே நமக்கு யார் தெரியும்? கோபால் நாயக்கர் தெரியும். ஆனால் அவர் அந்த இடத்துல தூக்கில தொங்கியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாஞ்சாலங்குறிச்சியில் யாரை தூக்கிலிடுவாங்கன்னா கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் ஊமைத்துறை மற்றும் செவத்தையா. ஓகேங்களா? மறக்காம இந்த டேட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸில் பூரண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1930. இதுதான் பூர்ண சுதந்திர நாளாக கொண்டாடுவாங்க. டிசம்பர் 31, 1929 கொடி ஏற்றுவாங்க. அதை கொண்டாடுறது ஜனவரி 26, 1930. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. தவறான ஒன்றை தெரிவு செய்க. இரட்டைமலை சீனிவாசன் அவரை பற்றின ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கினார். இது சரியான்னு பார்த்தீங்கன்னா இது சரிதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. லண்டனில் நடைபெற்ற முதல் மற்றும் 2ஆம் வட்டமேசை மாநாடுகளில் கலந்துருப்பாரு. இதுவும் கரெக்ட் தான். அவ்வப்போது சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளும் எழுதி வந்தார். இது வந்து தப்புங்க. ஏன்னா சித்திரபுத்திரன் எழுதுறது யார் எழுதுவார்னா பெரியார் தான் எழுதியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் இவரும் ஒருவர். இது சரியான்னு கேட்டீங்கன்னா இதுவும் சரி. ஸோ 3 மட்டும் தான் தப்பு. ஆப்ஷன் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிக்குள்ள கண்டினியூஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம சேனலில் வீடியோவாகவே போட்டிருக்கோம். அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி கிளாஸ், ஐஎன்எம் கிளாஸ், பாலிட்டி கிளாஸ் நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் ஒரு 2 டாபிக் தான் கவர் பண்ணிடலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரிக்குள்ள கண்டென்ட்